மேட்டுப்பாளையம் நகர்மன்ற கூட்டத்தில் திமுக அதிமுக உறுப்பினர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருப்பதால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. கூட்ட அரங்கினுள் வன்முறையில் ஈடுபட்டதாக அதிமுக உறுப்பினர்கள் தற்பொழுது 9 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜாஃபர் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஜாஃபர், இந்த மோதல் சம்பவத்திற்கான காரணம் என்ன, விவரம்? வணக்கம் அருணேஷ். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகராட்சியின் நகரமன்ற சாதாரண கூட்டம் நகரமன்ற தலைவர் மெஹரிபா பர்வீன் தலைமையில் நகராட்சி ஆணையர் அமுதா முன்னிலையில் இன்று காலை நடைபெற்றது. நகராட்சிக்கு உட்பட்ட 33 வார்டுகளில் திமுக மற்றும் இதன் கூட்டணி கட்சியை சேர்ந்த 24 கவுன்சிலர் மற்றும் அதிமுக சார்பில் 9 கவுன்சிலர் உள்ளனர். இந்த நிலையில் இன்று காலை நகரமன்ற அரங்கில் கூட்டம் துவங்கியது முதலே திமுக அதிமுக உறுப்பினர்களிடையே தெருவிளக்கு பிரச்சனை மற்றும் நகராட்சி அதிகாரிகளின் செயல்பாடு குறித்து வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் அதிமுக 7வது வார்டு உறுப்பினர் சலீம் என்பவர் தன் அருகில் தண்ணீர் குடிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த சில்வர் டம்ளரை தூக்கி எறிந்தார். மேலும் அதிமுக 18வது வார்டு உறுப்பினர் சுனில்குமார் தீர்மான நகல்களை கிழித்தெறிந்தார். இதனால் நகரமன்ற கூட்ட அரங்கில் அசாதாரண சூழல் ஏற்பட்டு திமுக அதிமுக உறுப்பினர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொள்ளும் பதட்ட நிலை ஏற்பட்ட காரணத்தால் தலைவரின் உத்தரவுப்படி காவல்துறையினர் அரங்கினுள் நுழைந்து சமாதானம் செய்து நகரமன்ற உறுப்பினர்களிடையே மோதல் ஏற்படாமல் தடுத்து பாதுகாப்பு அளித்தனர். இதனை அடுத்து அதிமுக உறுப்பினர்கள் கூட்ட அரங்கில் நடுவே அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இதுபோன்ற நகரமன்ற கூட்டங்களில் வன்முறையில் தூண்டும் வகையில் அதிமுக உறுப்பினர்கள் செயல்படுவதால் அடுத்து வரும் 2 கூட்டங்களுக்கு அதிமுக உறுப்பினர்கள் 9 பேரும் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக நகரமன்ற தலைவர் மெஹரிபா பர்வீன் உத்தரவிட்டுள்ளார். இதனால் நகராட்சி அலுவலகத்தில் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜாஃபர் சாதிக்.